Good afternoon, everyone. Respected principal sir and directors from various departments and HODs and staff members from various departments and my dear students, NSS students. Really, I am happy to be here with you. உங்க கூட நான் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் நீங்க எல்லாம் யாரு கேக்கலப்பா. NSS கிளாப் மட்டும் பண்ணுவோமா? above the head ஒரே ஒரு டைம் சரியா? வெயிட் a minute நான் தம்ஸ் அப் கொடுத்தோன்னு நீங்க பண்ணலாம் சரியா? இது வந்துட்டு இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்துட்டு we are going to acquire knowledge regarding cyber security. ஓகேவா? அப்படியே நம்ம வந்து மனசை இறுக்கமா வச்சுட்டு அப்படியே கஷ்டப்பட்டுட்டு அப்படி உட்கார வேண்டாம். ஓகேவா? இவ்வளவு நேரம் வந்துட்டு பிரின்சிபல் சார் நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணாங்க இல்லையா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கும். அட் த சேம் டைம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தம்பி லாஸ்ட் ஒன் லிசன் ஹியர், நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இந்த ப்ரோக்ராம ஒரு 10 மினிட்ஸ்ல முடிக்க போறோம் சரியா? ஓகே, நான் தம்ஸ் அப் காமிச்சோன்னே என்ன பண்ண போறோம்? NSS கிளாப் பண்ண போறோம். இடையில இருக்கிற பசங்க வீட்டுல கைய வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷ், அந்த தம்பி லிங்கேஸ்வரன், என்ன நீங்க எல்லாம் வீட்ல நீங்க அப்ப தனியா எழுந்திருச்சுங்கன்னு தட்ட வச்சிருவேன் சரியா? சரி, எல்லாருக்கும் இப்போ ஞாபகம் இருக்கான்னு பாப்போமா? NSS சாங் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு டைம் சத்தமா பாடுவோமா? சத்தமா வெற்றி பெறுவோம். லவுடர். நம்பிக்கையுடன் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம் ஓர் நாள். நம்பிக்கையுடன் உணர்வுடன் வெற்றி பெறுவோம் ஓர் நாள். ஓர் நாள் நம்பிக்கையுடன் பிகினிங் நீங்க எப்படியே உட்காருங்க. அமைதியடைவோம், அமைதியடைவோம் ஓர் நாள் என்றும். வெரி குட். உண்மையாவே உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கலாம். சி, இந்த நேரம் உங்களுக்கு எல்லாம் நான் முதல்வன் முடிச்சிட்டு இருந்தாலும் இந்த சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ல கண்டினியூஸா உங்களோட பார்ட்டிசிபேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுலயும் எனர்ஜெட்டிக்கா சாங் சூப்பர். உண்மையாவே ரொம்ப எனக்கு எனர்ஜி பூஸ்டப்பா இருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட். பிகாஸ் நீங்க எல்லாம் யாரு? கிறிஸ்துராஜ் காலேஜோட NSS ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? கிறிஸ்துராஜ் காலேஜோட NSS ஸ்டூடெண்ட்ஸ்னா எப்படி இருக்கணும்? உங்களுக்குன்னு ஒரு அழகா இருக்கு. நீங்க ஆல்ரெடி அழகுதான். என்ன இப்போ நீங்க என்னது? கிறிஸ்துராஜ் காலேஜோட NSS ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் கெய்னிங் மோர் நாலேஜ் ரிகார்டிங் NSS டீம்ஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு டீம்ஸும் என்ன பண்றீங்க? நீங்க நிறைய நாலேஜ் கெயின் பண்றீங்க சரியா? இப்போ நீங்க வந்துட்டு சார் பேசினாங்க இல்லையா, பாஸ்வேர்டு இதெல்லாம் பத்தி பேசினாங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல
உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியுதா? தெரியலையா? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பேட்டர்ன்ஸ் வச்சிருப்பீங்க இல்லையா? நிறைய எல் மாதிரி, எஸ் மாதிரி, எம் மாதிரி. இதுல இருக்கிற பேட்டர்ன் இல்லங்கிறவங்க மட்டும், நான் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணலன்றவங்க யாராவது கை தூக்க முடியுமா? இந்த மாதிரி பேட்டர்ன் நான் போடல, வேற பேட்டர்ன் தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு எல்ஸ் நமக்கு கரண்ட் ப்ராப்ளமா இருக்கிறதுனால போட முடியல. நான் உங்களுக்கு லேப்டாப்லயே காமிக்கிறேன். சார் இத ஃபுல் ஸ்கிரீன்ல காமிக்க முடியுமா? இல்ல அது இமேஜ் வேற லேப்டாப். இத ஜூம் பண்ண முடியாதா? ஓகே லிசன் லிசன். நம்ம வந்துட்டு கிராஜுவலாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டேட்டா. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு பேட்டர்ன் போடுறோம் அப்படின்னாக்க அதை எவ்வளவு லாங் நம்ம யூஸ் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? என்ன அசோக் இங்க கவனிக்கணும். அப்ப நம்ம பேட்டர்ன் என்ன பண்ணோம், ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் we have to change. சரியா? நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளே மறந்துடக்கூடாது. புரியுதா? வீட்டுல அதே போல என்ன பண்ணுங்க, யார்கிட்டயாவது எக்ஸஸா நீங்க வந்து சொல்லி வைக்கணும், இந்த பேட்டர்ன் யூஸ் பண்றேன் அப்படின்றதெல்லாம் சொல்லி வைக்கணும். நீங்க எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டாம், நமக்கு ஹோப்ஃபுல்லான யாராவது ஒருத்தர் கிட்ட நீங்க என்ன பண்ணணும், சொல்லி வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே போல பாத்தீங்கன்னா சார், இப்போ பிரின்சிபல் சார் நிறைய விஷயம் பேசிட்டாரு, அதனால நானே ஷார்ட்கட் பண்ணி தான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன்ன்ற ஒண்ணு பாஸ் ஆகுது தெரியுமா? இப்ப வந்து சார் சொன்னாங்களா, எல்லா விஷயத்தையும் நம்ப கூடாது. என்ன பவித்ரா? எல்லா விஷயத்தையும் நம்ப கூடாது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் கம் பண்ணணும். இப்ப வந்து மிஸ் இன்ஃபர்மேஷன், டிஸ் இன்ஃபர்மேஷன் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. இஸ் எனி ஐடியா ரிகார்டிங் மிஸ் இன்ஃபர்மேஷன், டிஸ் இன்ஃபர்மேஷன்? என்னன்னு தெரியுமா? மிஸ் இன்ஃபர்மேஷன்னா என்ன? மிஸ் இன்ஃபர்மேஷன்னா என்ன? இப்ப நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஆனா தெரிஞ்ச விஷயம் என்ன பண்ணிருக்க மாட்டோம், 100% நாலேஜ் நம்ம அதை கெயின் பண்ண மாட்டோம். ஆனா கெயின் பண்றோமோ இல்லையோ, தப்பு தப்பாவது ஒரு சிலர்கிட்ட போய் என்ன பண்ணிடுறோம், ஷேர் பண்ணிடுறோம். இது என்ன ஆகுது, மிஸ் இன்ஃபர்மேஷன் ஆயிடுது. இதே டிஸ் இன்ஃபர்மேஷன்னா என்ன? தேங்க்யூ சார். டிஸ் இன்ஃபர்மேஷன்னா என்ன? டிஸ் இன்ஃபர்மேஷன்னா என்னப்பா? மிஸ் இன்ஃபர்மேஷன்ங்கிறது ஒரு சில தப்பு தவறுகளோட நம்ம போய் கன்வே பண்றது. இதே டிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னாக்க, உங்க இங்கிலீஷ் ப்ரொஃபசர் பார்த்துட்டே இருக்காரு, என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போன்னு இங்கிலீஷ் ஹெச்ஓடி பார்த்துட்டு இருக்கேன். சரியா? டிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்றப்போ இன்டென்ஷன்லி நம்ம ஒரு தப்பா ஒருத்தரை பத்தி கொண்டு போகணுங்கிறதுக்காகவே ஒரு ராங்காவே என்ன பண்ற, ராங் இன்டென்ஷனோடய ஒரு விஷயத்தை நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னாக்கா அதுதான் என்னது, என்னது, என்ன இன்ஃபர்மேஷன்? டிஸ்இன்ஃபர்மேஷன். So there is a difference between misinformation and disinformation. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண கூடாது, நிறைய வர இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணும், ஃபேக்ட் செக்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை எப்பவுமே நமக்குள்ளார வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபேக்ட் செக்கிங் இல்லாததுனாலதான், உண்மை எதுன்னு தெரியாதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த மணி டிரான்சாக்ஷன்ல நிறைய விஷயங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. அப்ப நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் இது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, இந்த மெசேஜ் நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஒரு கோ த்ரூ பண்ணக்கூடிய நாலேஜ் நம்ம வச்சுக்கணும். புரியுதா? அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டோஸ் என்ன பண்றாங்க, எடுத்துட்டு ஒரு சிலர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி த்ரெட்டன் பண்றது, நான் போட்டோ எடுத்து என்ன பண்றேன்னு தெரியுமா, போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இத பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது, தெரியுதா? காந்திஜி வந்துட்டு ஒரு பொண்ணோட ஜாலியா இருக்க மாதிரி தோணுது இல்ல, இல்லையா? ஆமாவா இல்லையா? தெரியுதா இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் பாருடா, நம்ம நேஷனல் ஃபாதர்னு நினைக்கிறோம், காந்திஜியை பத்தி நம்ம அவ்வளவு ஒரு தாட் அப்படி வச்சிருக்கிறோம். ஆனா இவரே பாரேன் சரியான ஆளுதான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படித்தானே ஒரு நிமிஷம் நம்ம மைண்ட்ல வருது. ஆனா the reality is
அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? காந்திஜி. ஆக்சுவலா இந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி he is talking with நேரு மாமா கூட பேசிட்டு இருக்காரு. சரியா? listen pa, listen, give me the concentration pa, just listen to me. என்ன அப்போ இந்த போட்டோவை தான் என்ன பண்ணிருக்காங்க, மோர்பிங் பண்ணி காந்திஜி ஆஸ் இட் இஸ் இருக்காரு, அவர் பக்கத்துல ஒரு பொண்ணை கொண்டு அட்டாச் பண்ணி நமக்கு இப்ப எப்படி ஆகுது, ராங்கா ப்ரொஜெக்ட் ஆகுது. சரியா? அப்போ இந்த மாதிரி தான் இது எங்கேயோ நடக்கிற விஷயம், யாருக்கோ நடக்கிற விஷயம். நெவர் திங்க் லைக் வைஸ். புரியுதா? அந்த மாதிரி நினைக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டின்ற ப்ரோக்ராம ஒரு NSS கவர்மெண்ட்ல இருந்து யூனிவர்சிட்டில இருந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட சீரியஸ்னஸ் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். என்ன சந்தோஷ், அப்படிதானே? அப்படிதானே? யூ ஹேவ் டு லிசன் மீ. ஓகேவா? அப்போ இந்த காந்திஜி போட்டோவை பார்த்தோன்னா ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஆனா அது ரியாலிட்டி வேறையா இருக்கு. இதே மாதிரிதான் இந்த த்ரெட்டன்ல தான் யார் இருக்கா? யாரோ இல்ல, யூ அண்ட் மீ. ஓகேவா? நமக்கும் இந்த த்ரெட்டன் இருக்கு. அதனாலதான் சொல்றாங்க. புரியுதா? அதனால உங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் யார்கிட்டையும் காமிக்காதீங்க. ஒன் டைம் பாஸ்வேர்ட் இஸ் ஒன்லி ஃபார் யூ. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், எல்லாமே ஏன் சைபர் செக்யூரிட்டிக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு பிரிக்க முடியாதது எது அப்படின்னு கேட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்றாங்களா அந்த காலம். இப்போ வந்துட்டு என்னது, நட்பெல்லாம் தம்பி அது அப்போ. இப்போ ஃப்ரெண்ட பார்க்காம கூட 2 நாள் இருந்துருவேன். 2 நிமிஷம் உன் போன் எங்கன்னு தெரியலன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குமா? அப்போ போனை என்ன உங்களை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஆனா உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸும் எதுலதான் இருக்கு, எதுலதான் இருக்கு, நம்ம போன்ல தான் இருக்கு. நம்மளோட பிங்கர் பிரிண்ட்ல இருந்து, நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ்ல இருந்து, நம்ம ஃபேமிலி டீடைல்ஸ்ல இருந்து, நம்ம சர்டிபிகேட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே எதுலதான் வச்சிருக்கிறோம், போன்ல வச்சிருக்கிறோம். போன்ல முக்கியமா பார்த்தா அதிகமா நம்ம யூஸ் பண்றது எது? இன்ஸ்டா, அடுத்து வாட்ஸ்அப், அடுத்தது ஃபேஸ்புக், அடுத்தது டெலிகிராம், தென் என்னப்பா, ஓகே, யூடியூப். சோ இவ்ளோ விஷயங்கள் நம்ம யூஸ் பண்றோம். அது எல்லாமே என்ன பண்றீங்க, உங்களோட டேட்டாஸ நீங்க கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஆல்சோ நோன்லி ஆர் அன்னோயிங்லி நீங்க சொல்ற எல்லா கண்டிஷனுக்கும் நான் அக்செப்ட் பண்றேன்னு அதுல போடுறீங்களா, அதை டிக் பண்றீங்களா? ஒன்னும் இல்ல, ஃபார் த செக்கிங். நீங்க உங்க போனை வச்சுக்கிட்டு எனக்கு பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும், எனக்கு பூனைனா ரொம்ப இஷ்டம், பூனை எனக்கு கொஞ்சுவேன், பூனை இது சாப்பிடும் அது சாப்பிடுன்னு பூனையை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து உங்க யூடியூப்குள்ளார போனா என்னதான் காமிக்கும்? ஆட்டோமேட்டிக் ஆப்வியஸ்லி உங்களுக்கு பூனைக்குட்டி பத்தின டீடைல்ஸ் தான் வரும். பிகாஸ் நீங்க நினைக்கிறீங்க, நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்க நான் பேசுறதை நான் பண்றதை யாருக்குமே தெரியாது. நோ ஒன் குட் நாட் ஃபைண்ட் மீ வாட் ஐ எம் டூயிங் வித் மை செல்போன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் நீங்க எல்லாருமே அண்டர் சூப்பர்விஷன்ல தான் இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. நீங்க பேசுறத யாரு கேக்குறா? கூகுள். எல்லா ஆன்சர் நீங்களே பண்றீங்க அழகா. சரியா? அப்போ நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு தெரியாம உங்களோட இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் கவர்மெண்ட்ல இருந்து, யூனிவர்சிட்டில இருந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அலோகேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போல ஹேட் ஸ்பீச். ஹேட் ஸ்பீச் அப்படின்றப்போ இந்த ஹேட் ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நிறைய நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமா ஹேட் ஸ்பீச் அப்படின்றது மைனாரிட்டிஸ் பேஸ்ல பேசுறது, ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி பேசுறது. சோ இது எல்லாமே என்ன ஆகும், உங்களுக்கு ஹர்ட் ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா? ஒரு பர்டிகுலர் ரிலிஜியனை பத்தி பேசும்போது அந்த ரிலீஜியஸ் பீப்புளுக்கு என்ன ஆகும், ஹர்ட் ஆகும். அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வருது, தண்டவாளத்துல ஒரு பர்சன் நிக்கிறாரு. ஆனா இந்த பர்சன் தலையில என்ன போட்டிருக்காருன்னா
உங்களுக்கு லாங் சைட்ல தெரியாது, அதனால நானே சொல்றேன். சோ என்ன போட்டிருக்காருன்னா குல்லா போட்டிருக்காரு. சோ ஆக்சுவலா வாட் they are trying to explain with us அப்படின்னாக்க, ஒரு முஸ்லிம் இஸ்லாமியர் வந்து இந்த காரியத்தை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி வருது, சரியா? ஆனா அது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உண்மை கிடையாது. ஆக்சுவலா அது வந்து என்னன்னாக்க இங்க இருக்கு தெரியுது பாத்தீங்களா, இத வந்து என்ன பண்ணிருக்காங்க, மார்பிங் பண்ணிருக்காங்க. புரியுதா? இந்த மாதிரி ரிலீஜியஸ் இதே ப்ரோக்ராம் இன்னொரு நாள் நம்ம பண்ணுவோம், புரியுதா? சோ இந்த மாதிரி மார்பிங் பேஸ்ல என்ன பண்றாங்க, உங்களுக்கு ரிலிஜன் பேஸ்ல, அதே போல உங்களோட இப்ப ரெஃப்யூஜஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெஃப்யூஜஸ்னா யாரு? ரெஃப்யூஜஸ்னா யாரு? எதிரிகள், அகதிகள், சரியா? இப்ப ஸ்ரீலங்கால இருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் போர் நடக்குதோ அந்த பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு மூவ் ஆவாங்க. சோ இந்த மாதிரி ரெஃப்யூஜஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விமன் அண்ட் சில்ட்ரன், இவங்க எல்லாருமே என்னது, இந்த ஹேட் ஸ்பீச் அப்படின்ற கான்செப்ட் அண்டர்ல வர்றாங்க. புரியுதா? தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தவங்கள விக்டிமா ஆக்க கூடாது, எதிர் பேச்சுகள் இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது நீங்க என்ன உண்மையோ உண்மையை தான் நம்ம என்ன பண்ணணும், fact finding is most important. புரியுதா? எக்ஸாம் எழுதுறாங்களா, என்ன தெரியுமா சொன்னேன், கடையில இருக்கிற பாஸ் அது மாதிரி தலைகணக்கு அடியில சொல்லிவிடுங்க. குழந்தை நைட் ஃபுல்லா தலைகணில படுத்திருக்குமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி பாஸ்ங்கிற விஷயம் அந்த பிரெயின்ல போய் ஆட் ஆயிட்டே இருக்குமா? லிசன், கேட்டுச்சா? எல்லாரும் கேட்டீங்களா? ஆக்சுவலா இவர் யாரு பாத்திருக்கீங்களா? டிவில வருவாரு. குழந்தைங்க படிக்கல, என் குழந்தைங்க வந்து பாஸ் ஆக மாட்டாங்க, நீட் எக்ஸாம் எழுதுறாங்களா, என்ன தெரியுமா சொன்னேன், கடையில இருக்கிற பாஸ் அது மாதிரி தலைகணக்கு அடியில சொல்லிவிடுங்க. குழந்தை நைட் ஃபுல்லா தலைகணில படுத்திருக்குமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி பாஸ்ங்கிற விஷயம் அந்த பிரெயின்ல போய் ஆட் ஆயிட்டே இருக்குமா? தெரியுதா அவர் என்ன சொல்றாரு? நீட் எக்ஸாம் எழுதணும்னா கூட அந்த பாஸ் வாங்கி தலகாணி அடியில வச்சுட்டாக்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனால என்ன ஆயிடும், குழந்தை பாஸ் ஆயிருங்கிறாரு. இஸ் இட் பாசிபிள்? அப்படின்னா நம்ம எல்லாம் எவ்வளவு வாங்கி வச்சிருப்போம், நிறைய எவ்வளவு பாஸ் ஆயிருப்போம்னு. ஓகே, ரைட். சரி, இப்போ உங்களுக்கு கிட்னில வீக்கா இருக்குல்ல, அதனால இங்க வலிக்குது. இந்த சைடு அப்படியே இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு. இந்த சைடு சாப்பிட்டா வலிக்கும், அப்படியே வலிக்குது. நேத்து டாக்டர்கிட்ட போனேன், அதுக்கு ஒரு கேப்சூல் மாத்திரை கொடுத்தாரு அந்த வலி நிக்கிறதுக்கு, அதை நான் போடவே இல்லைன்னு. சரி, இத புடிங்க. உட்காருங்க. உள்ள வைக்கணும், வெளியே வச்சு வைங்க, சீக்கிரம் வைங்க. இப்ப பாருங்க, இப்ப சொல்லுங்க நீங்க என்னாச்சு. இது பாருங்க, சிம்பிள் மெத்தட், இதெல்லாம் சிம்பிள் மெத்தட். அந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா டைரக்டா அந்த இடத்துல பவர் பாஸ் ஆகும். எந்தெந்த இடத்துல இப்ப சொல்லுமா, வலி இல்ல, சத்தமா சொல்லுங்க. வலி இல்ல, கல். இப்ப பாத்தீங்க இல்லையா, இது ஒரு என்ன சொன்னாங்க, அந்த இத வச்சோடனே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வலி போயிடுச்சு. இது பாசிபிளா? இப்ப வந்துட்டு என்ன ஆகுது, இந்த ரிலீஜியஸ் பேஸ்டாவே இந்த மாதிரி ஒரு ராங் இதெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னது கிடையாது, இத வச்சா சரியாயிடும், அத பண்ணா சரியாயிடும். இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? இத பாருங்க தம்பி, லிசன். தெரியுது, இந்த பூஜை எல்லாம் பண்றாங்க தெரியுமா, தேங்காய் மேல நீ பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பேஸ்டா சில காரியங்கள் என்ன ஆகுது, எல்லாத்தையுமே பொய்ன்னு சொல்லல. ஆனா in the name of religion, in the name of rituals என்ன பண்றாங்க,
ஒரு ராங் ஆட்டிடியூட்ல ஒரு ராங் இதா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அததான் நம்ம என்னன்னு சொல்றோம், தப்புன்னு சொல்றோம். புரியுதா? ஓகே, சோ இன்னைக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற கான்செப்ட் அண்டர்ல இது வந்து முக்கியமா நம்மளோட பாதுகாப்புக்காக. யாரோட பாதுகாப்புக்காக? ஏன் இத வந்து என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு வரோம்? ஒரு என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க, ஒரு பெண் கல்வி கற்றா அந்த குடும்பமே என்ன ஆகுது, கல்வி கற்றார் போல ஆகுது இல்லையா? இதே ஒரு என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணா உங்க சொசைட்டி, நீங்க இருக்கிற இடம், சரியா, அங்க இருக்கிற எல்லாருக்குமே நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த நாலேஜை எல்லார்ட்டையும் கொண்டு போவீங்க. அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தோட உயரிய நம்பிக்கையோட தான் என்ன பண்றாங்க, என்ன சௌந்தர்யா, இந்த ப்ரோக்ராம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ உங்களுக்கு கூட இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால எல்லாருமே செல்போன் வச்சிருக்கீங்க, எல்லாருமே லேப்டாப் யூஸ் பண்றீங்க, எல்லாருமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வச்சிருக்கீங்க. சோ நீங்க எல்லாருமே எப்படி இருக்கணும், சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஓகேவா? இன்னைக்கு கிடைச்ச இந்த லேர்னிங்கை வச்சு நீங்க எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக யுனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க, நம்ம கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ப்ரோக்ராமை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கூட இருக்கிற ரீச் டு த அன்ரீச்ட். புரியுதா? தேங்க்யூ.